Next we go to operation on matrix. That means algebraic operation on matrix. Sir, operation na addition, subtraction, multiplication. Division matrix la varadhu. Matrix la division ங்கிற ஆப்ஷனே கிடையாது. Addition, subtraction, multiplication. இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸை எப்படி ஆட் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும், எப்படி மல்டிபிள் பண்ணணும் அப்படினு சொல்லி கொடுப்போம். So first addition and subtraction. Sir, plus symbol இருந்தா add பண்ணனும், minus symbol இருந்தா minus பண்ணனும். That's all. இதான் addition and subtraction. Multiplication மட்டும் டிஃபரண்டா இருக்கும். So first we learn addition and subtraction. Next we go to multiplication. Okay. It's first for addition. ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணனும் அப்படினா first we check it order. Order equal இருந்தா ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணலாம். Order not equal means does not exit addition. அவ்வளவுதான். Addition does not exit. அதாவது கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லணும். அப்ப என்ன பண்ணனும்? Addition and subtraction இது ரெண்டுக்குமே ஆர்டர் சேமா இருந்தா ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஆர்டர் டிஃபரண்ட் மீன்ஸ் we cannot be add or subtract. So does not exit அப்படினு கொடுத்துறோம். Okay, இப்போ first for addition. So addition for 1 3 4 7 plus 0 1 minus 1 3. Okay. இப்போ என்ன செய்றோம்? ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணனும். First ஆர்டரை செக் பண்ணுங்க. Sir, it is 2/2 and this one also 2/2. Okay. இப்போ என்ன பண்ணலாம்? ஆர்டர் ஈக்குவலா இருக்கு. அப்ப ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணனும்? சார் அந்தந்த பொசிஷனோட ஆட் பண்ணனும் சார். இந்த பொசிஷனையும் இந்த பொசிஷனையும் ஆட் பண்ணனும். சார் 1 plus 0 1. So next position 3 and 1 3 plus 1 4. Next position second row 4 minus 1 4. So add na add பண்ண சிம்பிள் பார்த்து செய்யணும். 4 minus 1 அப்ப it is 3. Next 7 3 அப்ப 7 plus 3 10. அவ்வளவுதான் சார் முடிஞ்சு. சார் அந்தந்த பொசிஷனோட ஆட் பண்ணிக்கணும்ப்பா. சார் 1 0 அதாவது A11 A11 ஓட ஆட் பண்ணனும். A12 A12 ஓட ஆட் பண்ணனும். A21 A21 ஓட ஆட் பண்ணனும். A31 A31 ஓட ஆட் பண்ணனும். சார் in this place A22 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 ஓட ஆட் பண்ணனும். சார் இது 2/2 சொல்லி கொடுத்திருக்கேன். சார் 3/3 2/3 2/4 எது வந்தாலும் சரி சார். ஆர்டர் ஈக்குவல்னா ஆட் பண்ணலாம். அந்தந்த பொசிஷனோட ஆட் பண்ணிக்கணும். ஓகே, அடிஷன் வா. So next we go to subtraction. The same concept. Subtraction. Okay. So first பாருங்க. First matrix and second matrix symbol is subtraction. இப்போ subtraction எப்படி பண்ணனும்? Addition என்ன கண்டிஷனோ அதேதான் சார். Order same னா ஆட் பண்ணலாம். அதே மாதிரி order equal means we want to subtract. ரைட் சார். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலையை மட்டும் நம்ம செஞ்சுக்கலாம். சார் இந்த மைனஸை நான் என்ன பண்ணிக்கிறேன்? உள்ள ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன்ப்பா. ஏன் அப்படின்னா இந்த மைனஸை பிளஸ் இன்டு மைனஸ்னு எழுதலாமா? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் பிளஸ் இங்கே வச்சுக்கலாம், மைனஸ் உள்ள கொடுத்துடலாம். சார் 1 2 0 3 பிளஸ் அப்ப மைனஸ் உள்ள கொடுங்க சார். இந்த மைனஸ் உள்ள ப்ராடக்ட் பண்ணா ஒவ்வொன்றிலையும் ப்ராடக்ட் பண்ணணும்ப்பா. ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட் minus into minus plus 1 minus into plus minus 2 minus into plus 3 minus 3 minus into minus plus 3. ஏன் சார் அப்படின்னா சப்ட்ராக்ஷனை டைரக்டா போடாம இத அடிஷனுக்கு மாத்தி போடுற அதுதான் சார் பெஸ்ட் வே. நீங்க 10thல எப்படி படிச்சிருந்தாலும் சரி சப்ட்ராக்ஷனை டைரக்டா போடாம எப்படி போட்டுக்கணும், அடிஷனுக்கு மாத்தி போட்டுக்கங்க, அதுதான் பெஸ்ட் வே. ஓகே, இப்போ வர அடிஷனுக்கு என்ன பண்ணுவோமோ அதே கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பொசிஷன் 1 + 1 2. சார் நெக்ஸ்ட் 2 - 2 0 0 - 3 -3 3 + 3 6. அவ்வளவுதான். இவ்வளவுதான் சார் கான்செப்ட். அடிஷன் பார்த்துட்டோம், சப்ட்ராக்ஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் we go to multiplication.
Okay, sir. So next we go to multiplication. Sir, multiplication la என்ன சார் ரூல்ஸ் அப்படினு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதனுடைய ஆர்டர் எழுதிக்கிறோம். சார் இதனுடைய ஆர்டர் பாருங்க 2/2. சார் நெக்ஸ்ட் இதனுடைய ஆர்டர் எழுதணும் 2/2. சார் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய காலமோ செகண்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய ரோவோ ஈக்குவலா இருக்கணும்ப்பா. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உடைய காலம் செகண்ட் மேட்ரிக்ஸ் உடைய ரோ இது ரெண்டும் ஈக்குவலா இருந்ததுன்னா மல்டிப்ளிகேஷன் எக்ஸிஸ்ட். அதர்வைஸ் மல்டிப்ளிகேஷன் does not exist. Sir, two columns here, two rows, it's both are equal means we want to product matrix. அதாவது multiplication matrix exist, otherwise does not exist. Right sir, இப்போ multiplication 2 and 2 exist னு சொல்லிட்டீங்க. என்ன சார் ஆர்டர்ல வரும் அப்படினா சார் இதுதான் சார் ஆர்டர் 2 2/2 ஆர்டர்ல வரும் சார். அவ்வளவுதான் சார். இதுவே சார் 2/1 இருக்கு சார். சார் இங்க 1/2 இருக்கு சார். அப்ப பாருங்க 1 column and 1 row அப்ப ரெண்டு ஈக்குவல். அப்ப இது ரெண்டு ஈக்குவல்னா மல்டிப்ளிகேஷன் எக்ஸிஸ்ட். So order is 2/2. That's all. Order is 2/2. Well, அப்ப மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன சார் ரூல்? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் காலம் is equal to second matrix number of rows. First matrix la number of column no, second matrix la number of rows equal ஆ இருந்தா multiplication exist, otherwise does not exist. அவ்வளவு ரைட். இப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு போலாம் பாருங்க சார். எனக்கு இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு சார். 2/2 இதுவும் 2/2 இது ரெண்டு ஈக்குவலா இருக்கு. மல்டிப்ளிகேஷன் போறேன் சார். எப்படின்னு கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க சார். இதுல ஃபர்ஸ்ட் ரோ எடுக்கணும். ஃபர்ஸ்ட் காலமோட ப்ராடக்ட் பண்ணுங்க சார். 1 * 1 1 3 7s are 21 சார் பிளஸ் 21. அப்போ ஃபர்ஸ்ட் காலம் வர்க் முடிஞ்சது சார். அதாவது A11% முடிஞ்சது. நெக்ஸ்ட் சேம் ரோ நெக்ஸ்ட் காலம் 1 * 3 3 3 2s are 6. ஓகே சார். அப்ப ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் ப்ராடக்ட் பண்ணா பொசிஷன் இஸ் A11. ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம் எடுத்து ப்ராடக்ட் பண்ணினா the position is A12. அவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஓவர். நெக்ஸ்ட் செகண்ட் ரோ எடுக்கிறேன். அப்ப செகண்ட் கீழ வந்துறணும். செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம் 4 * 1 4. நெக்ஸ்ட் 7 7s are 49 plus 49. அப்ப பாருங்க செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம் எடுத்தா A21 பொசிஷன் கிடைச்சிச்சு. சோ நெக்ஸ்ட் காலம் எடுத்தீங்கன்னா A22 4 3s are 12 7 2s are 14. அவ்வளவுதான் சார். ஓவர். இத சிம்பிளிஃபை பண்ணா ஃபைனல் ஆன்சர். பாருங்க ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம் A11, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் A12, second row first column A21, same second row and second column A22. That's all. இதுதான் சார் மல்டிப்ளிகேஷன். ரைட். இப்போ வர்க் பண்ணுங்க 22 9 சார் 53 and 26. That's all. இது நமக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். அவ்வளவுதான் சார். ரைட் சார். இதிலே சார் இப்ப A மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க சார். சார் find 5A கேக்குறாங்க. find 5A. அப்ப என்ன பண்ணனும்? A மேட்ரிக்ஸ் ஓட எதை ப்ராடக்ட் பண்ணனும்? 5 ப்ராடக்ட் பண்ணனும். அப்ப that means 5 * 1 2 3 4. சார் இதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் ஒவ்வொரு என்ட்ரிஸ்லயும் ப்ராடக்ட் பண்ணோம். that same way here 5 எடுத்து ஒவ்வொரு என்ட்ரிஸ்லயும் ப்ராடக்ட் பண்ணனும். 5 * 1 5 5 2s are 10 5 3s are 15 4 5s are 20. அவ்வளவுதான் சார் வேலை. சார் 5A கண்டுபிடிக்க சொன்னாலும் கண்டுபிடிக்கலாம், 3A கண்டுபிடிக்க சொன்னாலும் கண்டுபிடிக்கலாம், -A கண்டுபிடிக்க சொன்னாலும் கண்டுபிடிக்கலாம். சார் -A னா மைனஸால உள்ள ப்ராடக்ட் பண்ணனும் ஈச் அண்ட் எவரி எலிமெண்ட்ஸ். இதுதான் சார் ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் சொல்றது. அவ்வளவு. அப்ப என்ன பார்த்திருக்கோம்? அடிஷன் முடிச்சிட்டோம். ரெண்டு மேட்ரிக்ஸ் எப்படி ஆட் பண்ணனும் தெரியும், ரெண்டு மேட்ரிக்ஸ் எப்படி சப்ட்ராக்ட் பண்ணனும் தெரியும், ரெண்டு மேட்ரிக்ஸை எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணனும் தெரியும். ரைட். நெக்ஸ்ட்
So next for properties. Sir, அதாவது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு? சார் அடுத்தது மேட்ரிக்ஸ் அடிஷன்ல என்னென்ன நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்றோம். Okay, sir. So first we go to addition properties. Right, so first addition. So for addition here, so A1 matrix and B1 matrix. So here A plus B. So that is equal B plus A. So interchange பண்ணி கண்டுபிடிக்கலாமா? It is commutative. Interchange பண்ணா commutative. So A plus B நாலோ B plus A நாலோ equal தான் sir. அப்ப addition is commutative. Addition ஆனது commutative. So next we go to associative. Sir, associative. இப்போ பாருங்க சார் commutative னா only 2 matrix. Associative means 3 matrix. Sir here bracket பாருங்க last 2 and first 2. அப்ப additionல matrix commutative இருக்குன்னா கண்டிப்பா என்ன இருக்கும்? associative இருக்கும்பா. அப்ப ரெண்டுலயே எப்படி வர்க் பண்ணாலும் ஆன்சர் கரெக்ட். சார் இப்படி கொடுத்தா இப்படி கண்டுபிடிக்கலாமா? தாராளமா கண்டுபிடிக்கலாம். அப்ப addition is associative. So next for additive identity, A plus 0. Sir A1 matrix, 0 means null matrix. 0 வட எந்த ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணாலும் சேம் எலிமெண்ட் தான் சார் வரும். அப்ப ஆன்சர் என்ன சார்? A. சார் இத வேறு விதமா சொல்லலாம். It's a different way. 0 plus A. சார் A plus 0 நாலோ 0 plus A நாலோ சேம். ஆல்ரெடி காமுடேட்டிவ் சாட்டிஸ்ஃபைடா? அப்ப ரெண்டு ஆன்சருமே என்னதான் வரும்? A. ஏன்னா 0 ஓட எந்த என்ட்ரிஸ் நீங்க ஆட் பண்ணாலும் ஆன்சர் சேம் என்ட்ரிஸ் தான் சார் வரும். ஓகே சார். நெக்ஸ்ட் additive inverse. சார் A minus A. சார் இது additive identity. O is additive identity. Minus A is additive inverse. இது A சார். So this is additive inverse minus A. Additionல additive inverse வேணும்னா plus இருந்தா minus போட்டுக்கணும், minus இருந்தா plus போட்டுக்கணும். சரி இப்போ இதுல entries positive-ல இருக்கும், இதுல entries negative-ல இருக்குப்பா. So symbol மட்டும் தான் different, values are equal. அப்ப இது ரெண்டையும் வர்க் பண்ண ஆன்சர் என்ன சார் கிடைக்கும்? O 0 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். சார் இதே மாதிரி மைனஸ் ஏவையும் பிளஸ் ஏவையும் ஆட் பண்ணா சேம் சார். ஏன்னா காமுடேட்டிவ் சாட்டிஸ்ஃபைடா? அப்ப எப்படி வர்க் பண்ணாலும் ஆன்சர் என்ன? 0 தான் சார். அவ்வளவுதான் சார். சார் ஹியர் additive identity, it is additive inverse. ஓகே சார். ரைட். அடுத்தது சார் இப்போ ஒரு 5 into a plus b இப்படி இருக்குப்பா. சார் இந்த 5 ஐ இதுலயும் கொடுக்கணும், இதுலயும் கொடுக்கணும். ஏன்னா 5ங்கிறது இந்த மேட்ரிக்ஸ் உடைய காமன். சார் அப்ப இதை எப்படி எழுதலாம்? 5a plus 5b ன்னு எழுதலாமா? தாராளமா எழுதலாம் சார். ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. அவ்வளவுதான் சார். இப்போ இப்படி கூட இருக்கு சார். சார் 2a plus 2b ன்னு இருக்கு. அதை இதை எப்படி ஃபார்ம் பண்ணிக்கலாம்? 2 into a plus b ன்னு ஃபார்ம் பண்ணிக்கலாமா? தாராளமா பண்ணிக்கலாம் சார். காமனா 2 இருக்கு, வெளிய எடுத்து ஆன்சர் பண்ணலாமா? தாராளமா பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் சார் இப்போ பாருங்க 5ab. சார் abங்கிறது ரெண்டு மேட்ரிக்ஸ் a into b, அதோட எதை ப்ராடக்ட் பண்ணிருக்கோம்? 5 ப்ராடக்ட் பண்ணிருக்கோம். சார் இத
இப்படிதான் பண்ணணுமா சார், இல்ல இப்படி பண்ணிக்கலாமா, 5a into b பண்ணலாமா, பண்ணிக்கலாம் சார், அல்லது a into 5b பண்ணலாமா, பண்ணிக்கலாம் சார், தாராளமா பண்ணிக்கலாம் சார். சார் 5ab ய 5a ல ப்ராடக்ட் பண்ணி b யோட கடைசியா ப்ராடக்ட் பண்ணலாம், அல்லது a அப்படியே வச்சு 5a b ல ப்ராடக்ட் பண்ணி கடைசியா a வை ப்ராடக்ட் பண்ணலாம் சார். சார் அதுவும் இல்லையா, ab ய ப்ராடக்ட் பண்ணி வரக்கூடிய ஆன்சரோட 5a ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் சார். இவ்வளவுதான் சார் நமக்கு அடிஷன்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். மேக்ஸிமம் இது நமக்கு மல்டிப்ளிகேஷன்ல வரக்கூடியது, பட் ஆனா அடிஷன்ல கொடுத்திருக்காங்க சார். ஓகே சார், நெக்ஸ்ட் we go to multiplication properties. So next பாருங்க, multiplication properties. AB is not equal to BA sir. AB னுடைய ஆன்சரும் BA னுடைய ஆன்சரும் கம்பல்சரி ஈக்குவலா இருக்காது. நீங்க ப்ராடக்ட் பண்ணி பாருங்க, கன்ஃபார்மா வராது சார். அப்ப AB யும் BA வும் ஈக்குவலா வரலைன்னா, இப்ப AB பாருங்க பிளேஸ் மட்டும் தான மாத்தி இருக்கு. அப்ப commutative is not satisfied. அப்ப மல்டிப்ளிகேஷன்ல commutative does not exist. So next associate AB into C நாலோ சரி A into BC நாலோ same same. அப்ப மல்டிப்ளிகேஷன்ல associative property satisfied but commutative property not satisfied. Keep your mind. AB ய ப்ராடக்ட் பண்ணி C ய ப்ராடக்ட் பண்ணலாம், அல்லது BC ய ப்ராடக்ட் பண்ணி A ய ப்ராடக்ட் பண்ணலாம் சார். ஆனா AB not equal to BA does not exist. Okay sir. So next A into B plus C கொடுத்திருக்காங்க. A into B plus C. சார் B plus C ய கண்டுபிடிச்சிட்டா அதோட A வை ப்ராடக்ட் பண்ணணும். ரைட் சார். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், A வை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாமா, தாராளமா பண்ணலாம் சார். அப்ப AB plus AC, AB plus AC தாராளமா நீங்க என்ன பண்ணிக்கலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் சார். நமக்கு இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தா நமக்கு வெரிஃபைன் கூட கொடுப்பாங்க சார், அல்லது இப்படி கொடுத்தா இப்படி கண்டுபிடிக்கலாமா, தாராளமா கண்டுபிடிச்சிக்கலாம், எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது சார். அல்லது இப்படி கொடுத்திருக்காங்க சார், A plus B into C னு கொடுக்கறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் A வை ப்ராடக்ட் பண்ண AC, அடுத்து B யை ப்ராடக்ட் பண்ணுங்க BC. அவ்வளவுதான் சார். இதுவும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் தான், இதுவும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் தான் சார். இங்க A ஃப்ரண்ட்ல இருக்கு, இங்க C பேக்ல இருக்கு. தட்ஸ் ஆல், வேற ஒண்ணும் கிடையாது. நெக்ஸ்ட் A into I. சார் A for one matrix, I for unit matrix. A ஓட யூனிட் மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்றோம், அல்லது யூனிட் மேட்ரிக்ஸோட A வை ப்ராடக்ட் பண்றோம். அப்ப ஆன்சர் என்ன சார் வரும் அப்படின்னா A ன்னு தான் சார் வரும். A I நாலோ I A நாலோ ஈக்குவல் தான் சார். இதுக்கு ஆன்சர் A ன்னு வரும் சார். சார் இதே மாதிரி A இன்வர்ஸ் A is equal to I இது படிச்சிருப்பீங்க. சார் இது எங்க படிச்சிருப்பீங்கன்னா 10th ல ஒரு ஐடென்டிட்டியா கொடுத்திருப்பாங்க சார். இது நமக்கு 12th ல தான் வரும், 11th ல கூட வராது. இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது 12th ல தான் சார் வரும். A இன்வர்ஸ் நாலோ A இன்வர்ஸ் A நாலோ ஆன்சர் ஈக்குவல் என்ன வரும், I வரும். அதே மாதிரி AI நாலும் IA நாலும் ஈக்குவல், ஆன்சர் இஸ் A. அவுட்ஸ். இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டீஸ். அப்ப என்ன பார்த்திருக்கோம், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், இந்த மூணு பார்த்தா அதுல அடிஷன் ப்ராப்பர்ட்டீஸ், மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டீஸ், சப்ட்ராக்ஷனுக்கு ப்ராப்பர்ட்டீஸ் கொடுக்கலப்பா, அது நமக்கு தேவை.